அலங்காரம் முடிந்து விட்டதா? அலங்காரம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. கண் திறந்து பார்க்கலாமா? கண் திறந்து உங்களுடைய அழகை பார்த்து நீங்களே ரசித்துக் கொள்ளுங்க. தோழா, முதல் ஒரு மாசம் யாருன்னா வீட்டுக்கு கூடுங்கோ. நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க போறது. யாவலே வந்து யாவல் விட்டுக்குது பாரு. ஓ என்னது? அட பாக்கற பூ செடி சின்ன சிலிப்பி நினைக்கிறாயா? என்னது முகம் அப்படி இருக்கு? ஏன் உன் முகம் இப்படி இருக்குது? ஐயோ என் மூஞ்சில இழிப்பிடுக்கிறாங்கப்பா. ஏண்டா ஒரு ஆடவர் என்று கூட பாராமல் என்னை சமராக்கி யுத்தம் செய்து வாழ் போட்டியிலே வெற்றி பெற்று ஒரு பெண்மகளாக இருக்கிறார் என்றால் இவர்கள் சாதாரணமாக கிடையாது. சாதாரண ஆளே கிடையாது. யார் என்ற விவரம் நமக்கு தேவை. அது சாதாரண ஆள் கிடையாது. எப்படி தெரியுமா? இப்ப பொம்பளை இருக்கிறாங்களா? காலைல பார்த்தா ஆம்பளை. யார பார்த்து சொல்ற? அப்படி இல்லையா? ஆமா மங்கையர்களே, ஒரு ஆடவன் என்று கூட பாராமல் சமராக்கி யுத்தம் செய்து இந்த ஆடவனை போரிலே தோல்வியடை செய்தீர்கள் அல்லவா? கருமுள்ளி செம்புள்ளி கொட்டி இப்பேற்பட்ட கோலத்தை உருவாக்கினீர்கள் என்றால் ஆணை விட உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது என்றால் நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு தீர்க்க தரிசனம் தர வேண்டும். அப்படியா? எங்களை யார் என்று கேட்கிறார். இதோ காண்பிக்கிறோம். ஆயிரம் கண்டுபிடிச்சு நான் வெத்தல் பாக்கு வைக்குமா அந்த ஆயா நினைச்சுக்கிறேன். நான் ஆயாவுக்கு இவ்வளவு பலம் இருக்கு. ஒருவேளை பலவராஜா ஜான்சி ராணி அவங்களுக்கு கிடையாது. அப்படி யாரும் அவங்களும் ஒரு நாட்டோட இளவரசி. சரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஐயோ எப்படியா இருந்தாலும் பண்ணி குத்துறமே அவன் குத்திருக்கேம்மா. அம்மா, நீங்கள் யார் என்ற விவரம் தெரியாமல் சாதாரண மாநில பிரிவியாக இருந்து கொண்டு தெய்வத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய உங்களை தாரமாக என்ன நினைத்தோம் அல்லவா? என்னை மன்னித்து ஆட்கொள்ளுங்கள் தாயே, இருந்தாலும் ஒரு வேண்டுகோள். ஆமா, இருந்தாலும் எனக்கு ஒரு வரம் வேண்டும். இதனால் வரையிலும் திருமண ஆசையே இல்லாமல் நான் இருந்து வந்தேன். உங்கள் திருமுகத்தை பார்த்த பிறகு திருமண ஆசை எனக்கு வந்துவிட்டது. இந்த ஜென்மத்தில் ஈடேறவில்லை என்றால் அப்ப அபாயகமனம் பாதியாக மாறிவிடுவேனோ? இல்ல, உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது, அடுத்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது. இன்று முதல் நீ பொட்டநாயாக போக கடவாய். எதிரே தோன்றி இருப்பது எப்பேற்பட்ட தெய்வமாக காட்சியளிக்கிறது. தாயிடத்திலே வரத்தை கேட்டிருக்கிறேன். என்ன வரம் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகையா சற்று நேரம் அமைதியாக இருக்கு. அம்மா தாயே, இந்த அடியவனை மன்னித்து ஆட்கொள்ளுங்கள். அப்படியா? ஆமா, அப்படியே ஆகட்டும். இது கிரேதா கோபர யுகத்திலே நான் வீர பாஞ்சாலியாக பிறக்கிறேன். சபாஷ். ஆகையா நீயோ அர்ஜுனனாக பிறந்து என்னை திருமணம் செய்து அப்படியே என்னை ஆட்கொள்வாயாக. நன்றி தாயே. அப்ப நானு என் தாய் வரமதை கொடுத்திருக்கிறார். ஆமா, கிரேதா திரேதா தோபரை கலியுகம். வருகின்ற தோபர யுகத்திலே இப்போது தெய்வமா சாதாரண மாநில பிறவியாக நீ இருக்கிறார். என்னை சேர முடியாது. வருகின்ற தோபர யுகத்திலே பாஞ்சாலியாக நான் அவதாரம் எடுக்கிறேன். நீ அர்ஜுன